ஹலோ வெல்கம் டு எஸ்கே அனிமி நருட்டோ ஷிப்னோட 401வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ கால் லைக் டைப்னு ஒரு பட்டனை காட்டு அதை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸ்டார்டிங்கில் போன எபிசோடில் ராக்லி போய் சண்டைக்கு வரியான்னு கேட்டிருப்பான்ல ஷீனோ கிட்ட. அவனும் சரின்னு இருப்பான். சரி ஓகேன்ட்டு சண்டை ஆரம்பிக்கிறானுங்க. ராக்லி காரை வடிக்கும் போது காலில் ஒன்று கழட்டி போடுவான்ல, அதே மாதிரி இப்பயும் கழட்டி போடுறான். கீழே போட்டதுக்கே செம்ம சவுண்டு. நெஜி பார்த்துட்டு இருப்பான். டி ஜூனியர் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கடா, இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. சண்டைக்கு நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ராக்லி. ஹீரோ எதையோ சார்ஜ் பண்ணுறான். இதான் லாஸ்ட் பேட்டில்னு சொல்லுவான். சம்மந்தம் இல்லாத பேசிட்டு இருக்கேன்னு பார்க்கும்போது ஷீரோ வேற லெவலில் வந்து ராக்லி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். டென்டென் பார்த்துட்டு இருப்பான். என்னடா சண்டை போறானுங்க ஒன்றுமே தெரிய மாட்டேதுன்னு. அங்கே போடுற சண்டைக்கு அந்த புழுதிக்கும் உங்கள் அண்ணுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அந்த ஷீரா என்னுடைய அட்டாக்கே வேற லெவலில் தாங்கிட்டு நிற்பான். நிஜால அவனை தோக்கடிக்க முடியுமா? ராக்லி ஒன்று லேசுப்பட்டவன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராக்லி சும்மா தர மரம் அடிப்பான். ஷீராவை அடித்து பறக்க விட்டுருவான். லீ உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களால் தான் நான் ஷினோபியாவே ஆனேன். காரா என்ன சொல்லியிருப்பாருன்னா, வில்லேஜுக்கு போகும்போது ஒருத்தனை பார்த்தேன். அவன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தான், என்னையே தோக்கடிச்சிட்டான். அவன்கிட்ட நிஞ்சிட்ஸு கெஞ்சிட்ஸுன்னு எதுவுமே கிடையாது. அப்படியாப்பட்ட ஒருத்தனை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன். கண்டிப்பாக அவனை மாதிரி ஒருத்தன் நம்ம வில்லேஜுக்கும் தேவை. நீ கண்டிப்பாக அவன் யூக்குளுக்கு பவர்ஃபுல்லாக நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் காரா. உங்களை தான் காரா மனசே மாதிரி இருக்கு, அதனால தான் என்னையே ஷினோபியா ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஷீரா. நீ நினைக்கிற அளவுலாம் நான் பெரிய ஆள் வாயின்னு சொல்லிட்டு இருப்பான் ராக்லி. உங்க கூட சண்டை போட்டதை நான் பயங்கர பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு உங்க கூட சண்டை போடுறது செம்ம ஜாலியாக இருக்கு வாய் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. டென்டென் சொல்லிட்டு இருப்பா. என்னடா இவனுங்க சண்டை போறானுங்களா இல்லை ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கானுங்களாடான்ட்டு. வாழ்க்கை ஃபுல்லாக நீ தனியாகவே ட்ரைனிங் எடுத்துட்டு உனக்கு நிகரான ஒருத்தனை பார்த்தனா அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? இப்போ டென்டென் அப்போ உனக்கும் ரைவல் இருக்கான்ல? ஆமா எனக்கும் இருக்கான். அவன் தான் நருட்டோ. நருட்டோ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். அந்த யூகா கிளானு அது இதுன்னு எல்லா ரூல்ஸையும் நான் மாற்றுவேன்டா. இந்த மொத்த வில்லேஜுக்கு நான் ஒக்காகேவான்னு சொல்லியிருப்பான் நருட்டோ. வேற லெவல் ஸ்பீடாக சண்டை போடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா டென்டென். எனக்கு தெரிஞ்சு அவனுங்க ஃபுல் பவர்லலாம் சண்டை போடல. எனக்கு தெரிஞ்சு பாதி பவரில் தான் சண்டை போடுறானுங்க. நீ என்ன சொல்கிற? அவனுங்க ரெண்டு பேரும் ஒரே ஈக்குவலாக சண்டை போடுறானுங்களா? இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. ஷீராவுடைய பாடி லீயை விட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால அவன் ஒரு அடி அடிச்சா கூட லீக்கு அது பயங்கரமான இம்பாக்ட் ஏற்படுத்தும். அதான் லீ பயங்கரமாக சண்டை போட்டிருந்தாலும் அதிகமான அடி வந்து லீக்கு தான் விழும். அதனால அவன் சீக்கிரமாக வீக் ஆகிடுவான்னு சொல்லிட்டு இருப்பான் நெஜி. அப்போ டென்டென் அதிகமாக அடி வாங்குறது லீ தானே அப்படின்ட்டு கேட்டுட்டு இருப்பா. மக்களே பார்த்துட்டு இருப்பான். இவன் உண்மையிலுமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கானே. நினச்சதை விட இவனுடைய ஒவ்வொரு அடியும் இடி மழி விழுதே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு ராக்லி அடிச்சு பறக்க விட்டுருவான். ஆனால் அசால்ட்டாக இருந்து நிற்பான். டென்டென் பார்த்துட்டு மிரண்டுருவா. டி பிரைமரி ரோட்டஸை போட போறானான்ட்டு. நெல்லி இன்னர் கேட் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ண ஷீரா ஒரு மாதிரி நக்கலாக சிரிப்பான். என்னடான்னு பார்த்தா இவனுடைய சக்கரா பாயிண்ட்ல ஆல்ரெடி லாக் பண்ணிருப்பான் ஷீரா. என்னோட சக்கரா பாயிண்ட்ல லாக் பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லி ராக்லி கத்திக்கிட்டு இருப்பான். எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும். உன்னோட சீக்ரெட் ஜிட்ஸு 8 இன்னர் கேட்ஸ் தானே, அதனால தான் முதல்ல உன்னோட சக்கரா பாயிண்ட்டை லாக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். உன்னை எங்கிட்டே ஒரு சீக்ரெட் விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் கண்ணை அப்படியே உருட்டுறான். திடீர்னு லீயை பிடிச்சி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவான். டென்டென் கேட்டுட்டு இருப்பா. என்னடா ஆச்சு திடீர்னு அவனோட அட்டாக்லாம் அப்படி துல்லியமாக இருக்கு. லீ என்னதான் அட்டாக் பண்ணாலும் அது அசால்ட்டாக தடுத்துடுறான். எனக்கு தெரிஞ்சு அவன் சவுண்ட் யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருப்பான் நிஜி. எல்லாம் நோட் பண்ணா அவனுடைய சண்டையில் வந்து சவுண்டே வராது. லீ தான் கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எதனா சவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். தாஜூட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க 5 முக்கியமான விஷயத்த நோட் பண்ணுவாங்க. அதில் ஒன்று தான் சவுண்டு. டென்டென் இதெல்லாம் கேட்டு ஆமாம் நீ சொல்கிறது சரிதான் போல. ஜூனியர் எக்ஸாமில் சவுண்ட் வில்லேஜ்லேருந்து வந்தவங்க சவுண்ட் எழுப்பும்போது லீ ரொம்ப கஷ்டப்பட்டான். இல்லை நீ சொல்கிறது வந்து சவுண்ட் அதிகமாக இருந்தனால அவனால் சண்டை போட முடியல. ஆனால் இந்த வாட்டி சத்தமே இல்லை, அதனால தான் அவனால் சண்டை போட முடியலன்னு சொல்லிட்டு இருப்பான் நிஜி. சரி ஓகேன்ட்டு நெஜி பியாக்கு கண்ணை போட்டு பார்ப்பான். பார்த்துட்டு மிரண்டுருவான். டே அவன் ஆந்த மாதிரி சண்டை போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் டென்டென் கிட்ட. ஆந்தையா அது மாதிரி எதுக்கு சண்டை போகிறான்னு கேட்டுட்டு இருப்பான் டென்டென். புரியுற மாதிரி சொல்லணும். ஆந்த பறக்கும்போது பார்த்துக்கிறியா சவுண்டே வராது. அந்த மாதிரி இவன் அது ரக்கைய மாதிரி அந்த சக்கராவை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அதை இவன் சண்டை போடும்போது ஒரு பட்டு சவுண்டு வரல அவன் மேலேருந்து. ஆனால் உண்மையிலுமே நான் நம்ப முடியல. தனியாக ஒருத்தன் நின்று இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங்கில் இது மாதிரிலாம் கற்றுக்கிட்டானா அப்படின்ட்டு நெஜி பேசிகிட்டு இருப்பான். ஆக்லியை பிடிச்சி துவைப்பான். அடித்து தரையில் தள்ளுருவான். ஆக்லி சும்மா கோலா மாசம் இருந்து நின்றுட்டு மைட் காய் சொன்னதை யோசிச்சு பார்க்குறான். மைட் காய் சொல்லியிருப்பாரு, நீ எப்பயுமே நீ தோத்துட்டேன்னு நினைக்கிற வரைக்கும் நீ தோக்க மாட்டேடான்ட்டு இருப்பாரு. இவன் ட்ரைனிங் எடுத்திருக்கான், பட் இவனை விட நான் அதிகமாக ட்ரைனிங் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு இருப்பான் லீ. ஃப்ளாஷ்பேக்கை கட்டுறாங்க. டென்டென்னு நெஜியும் பயங்கரமாக கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து விழுந்து கிடப்பாங்களா. ஆனால் லீ மட்டும் சமஸ்டாங்க இருப்பான். அடுத்த ட்ரைனிங் என்ன செஞ்சே அப்படின்ட்டு இருப்பான். பார்த்துட்டு சூப்பரா இதே மாதிரி கண்டினியூவா ட்ரைனிங் ஆடுறா நீ வேற லெவலில் வருவிடா அப்படின்னு சொல்லிட்டு பாரு மைட் கை. காய்ச்சி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் மாசெல்லாம் கிடையாது. ஏன்னா உங்களையும் தோக்கடிக்கல நெஜியும் தோக்கடிக்கல. நான் இது வரைக்கும் மொக்க தான் சொல்லிட்டுருப்பான் லீ. அப்படி இல்லைடா முட்டா பையில உன் மூளையும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறா. நீ மூளை யூஸ் பண்ணாலே பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடுவேனான்னு சொல்லிட்டு இருப்பான் மைட் கை. முக்கியமான விஷயம் எதிர்க்க சண்டை போடுறவங்களுடைய மூவ்ஸ் என்ன, அவங்க எப்படி சண்டை போடுறாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போடணும். கொய்யால யார் நீ அந்த மாதிரிலாம் எப்படியா பண்ண முடியும்னு கேட்டுட்டு இருப்பா ராக்லி. அதெல்லாம் எடுத்த உடனே வராதுடா. இப்போ என்னுடைய மென்டார் வந்து கக்காஷி கூட நான் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படி சண்டை போட்டு ப்ராக்டிஸ் எடுத்து தான் நான் வெளியே போய் சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு இருப்பான் மைட் கை. அதனால் நான் கக்காஷி நிறைய சண்டை போட்டேன். அவனுடைய ஒரு மூவ் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருப்பான் மைட் கை. ஐசன்ஸே நீங்கள் வேற லெவல், அது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அவ்வளோ பெரிய கம்பு சுஸ்தரம்ல நான் கற்றுத்தரேன். என்னுடைய ரைட் ஹேண்ட்லேருந்து நான் உன்னை ஒரு குத்துனா உன்னுடைய 50வது மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க என் மூளை கட்ட முட்டா பாய் மாதிரி பேசுறேன்ட்டு இருப்பா ராக்லி. எனக்கு தெரிஞ்சு ரைட் கை டெஸ்ட் வச்சு அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருப்பா ராக்லி. தப்புன்னு இருப்பா மைட் கை. நான் கிளாக்கை ஸ்கிப் பண்ணுவேன்.
100% கரெக்ட். உன்னுடைய 100வது மூவ் என்னன்னு சொல்லு. 100வது மூவ் என்னோட ஈல வச்சு நான் ஒரு கிக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருப்பா ராக்லி. இல்லடா அதுவும் தப்புடா. உன்னுடைய 100வது மூவ் ஆன்டி கிளாக் வைஸ். நீ ஒருத்தன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தனா அவனுடைய மூவ்மெண்ட்டை நீ தரமா படிச்சிடலாம். எல்லாத்தையுமே நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை வச்சு தான் மென்டலாக வேற லெவலில் நான் அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருப்பான் மைட் கை. சரிவா நான் உனக்கு அது டெமோ பண்ணி காட்டுறேன்னு சொல்லி அவங்க சண்டே ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக ஃபைட்டும் போயிட்டு இருக்கோம். 50வது மூவ் கிளாக் வைஸ் போடுவான். பாத்தியா நான் கரெக்டாக சொன்னான்னு இருப்பான் மைட் கை. இவரை பார்த்துட்டு இவர் முட்டாள் பையன் நினச்சினேன். இவருனா இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்காரு நிச்சயம் சொல்லிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு சென்சே தான் இதை செய்ய வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். சொல்கிறேன் சென்சே செய்ய வைக்கிறாரா? கை சென்சே சொல்லுங்க உங்களோட ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பார் ராக்லி. அறிவு கட்டவனை இது ட்ரிக்கு கிடையாதுடா, நான் உன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி தானா இதை செய்ய வச்சேன்னு சொல்லிட்டு இருப்பான் மைட் கை. இதை நீங்களே செய்ய வச்சிங்களா? ஆமாம், நான் வேணுனே உன்னை ஃபோர்ஸ் பண்ணி என்னுடைய மூக்கு ஒன்று அடாப்ட் பண்ணேன். கண்டினியூவாக ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த மூவ் உனக்கு வரணும், அந்த மூவ் நீ நம்பணுன்றதுக்காக நான் வேணுனே எகிரி அதை வர வச்சேனான்னு சொல்லிட்டு இருப்பான் மைட் கை. என்னுடைய மென்டல் ஹெல்த்தை வச்சு இதை நான் செஞ்சேனான்னு சொல்லிட்டு இருப்பான் மைட் கை. ஏன் ஆமாம் நீங்கள் ஃபுல் பவரில் சண்டையே போடல, நடுவில் உனக்கு இதெல்லாம் தோணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மைட் கை. நான் எப்பயுமே எனிமியோடைய மூவை பொறுத்து தான் என்னுடைய மூவியை நான் மாற்றுவேன்னு சொல்லிட்டு இருப்பான் மைட் கை. சரி எந்த மாதிரி அட்டாக் பண்ணுவான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பான் மைட் கை. நான் கேட்டு ராக்லி எங்கள் தலைவன் சொன்னது கரெக்ட் தான், இப்போ என்னுடைய ஃபுல் மூவ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதான் இதுக்கப்புறம் என்னுடைய மூவெல்லாம் காமிச்சு அவனை ஃபுல் அண்ட் ஃபுல் என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருப்பான் ராக்லி. ஷீரோடைய எல்லா அட்டாக்கையும் அசல்ட்ட பிளாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஷீரோவே ஷாக் ஆகிடுவான், எப்படி என் அட்டாக்கை பிளாக் பண்ணான்ட்டு சொல்லிட்டு இருப்பான். லீ கம் பேக் கொடுத்துட்டான் அப்படின்னு அவனை துரத்த ஆரம்பிக்கிறான். ராக்லி அண்ணால் வேகத்தில் போக ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் ஆட்டத்தை காமிக்க சக்கரா பாயிண்ட் லாக் பண்ணும்போது மிஸ் ஆகிடும். கை பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பார். அவர் ஸ்ட்ரெயிட்டாகவே 6வது கேட் ஓப்பன் பண்ணுவார். என்னால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி 3rd கேட் ஓப்பன் பண்ணுவான். பார்த்துட்டு டே யாரா அவன் அவ்வளோ ட்ரைனிங் எடுத்துருக்கான், ஸ்ட்ரெயிட்டாக 3rd கேட் ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்துட்டு இருப்பான். ஹீரோ ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சிட்டு இதான் 18 கேட்ஸா யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி சஃபர் எவனிங் பிரீத் அப்படின்னு ஒரு ஜுட்ஸுவை போட ஒரு கேட், 2nd கேட், 3rd கேட்னு போவான். என்னடா இது ஷீரோவுடைய தாயுட்ஸு ப்ரீதிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. முன்னாடிலாம் அவங்க ஆளால் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பா. நிஜி ஒன்னே ஓ இதுவும் இன்னர் கேட் மாதிரி ஒரு விஷயம் தான் போல. 2 பேரும் சும்மா கொலா மாசா சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. ராக்லி கடுப்பாயிடுவான். போக போக 4th கேட்டு 5th கேட்டுன்னு ஓப்பன் பண்ணி 5வது கேட் போட்டு ஓப்பன் பண்ணி ஷீராவை போட்டு துவச்சிட்டு இருப்பான். அதனால் முடியாமல் அவன் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது லீஃப் அரிக்கேன்னு சொல்லி அவனை அடித்து செவுத்தில் தட்டி விட்டுருவான். நான் இன்னும் தோக்கலடான்ட்டு எழுந்திருப்பான். படுத்துருவான். பார்த்தா ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். ராக்லி வந்து டே உனக்கு எதுவும் ஆவலையாடான்னு கேட்டுட்டு இருப்பான். சரி ஓகே இன்னைக்கு சண்டை போதும், அதுக்கப்புறம் சண்டை போடலான்னு சொல்லிட்டு இருப்பான். அவனை சரின்னுவான். கண்டிப்பாக அவங்க சென்சேக்கிட்ட நானும் ஒரு நாள் ட்ரைனிங் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஷீரா. சரி அதெல்லாம் இருக்கட்டா, எதுக்கு என் சக்கரா பாயிண்ட் அன்லாக் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா லீ. இவன் தான் திறந்து விட்டுருக்கான் போல. இல்லை உன்னுடைய ஃபுல் பவரை பார்க்கணும், உன்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் நான் சண்டை போகணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஷீரா. கூட சண்டை போட்டதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஷீரா. அவங்க டீம்மேட்லாம் வந்து ஹீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டேய் ஷீரா இந்த என் ட்ரெஸ் எடுத்துக்க, இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுவா, காந்தி இதுக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் லீ. 10 கத்திட்டு இருப்பான். அது ஒரு ஜோக்கர் காஸ்டியூமா, அது இவனுக்கு வேற கொடுக்குறாளே அப்படின்ட்டு ராக்லி கேட்டுட்டு இருப்பான். டே எதுக்காகடா இது நம்மளுடைய லாஸ்ட் சண்டைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. லேண்ட் ஆஃப் ஃபிண்டர்லேருந்து லார்ட் பார்டரில் வந்து ஒரு லேண்ட் ஆஃப் பிண்டர் வந்து அட்டாக் பண்ண வராங்க. மெட்டல் இந்த ஸ்டேஷன்லேருந்து கண்டிப்பாக ரிலீவ் ஆக மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஈஸ்ட் பார்டர்லேருந்து இந்த எந்த கிளாண்டிட்டும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் அங்கே போக போகிறேன் காராக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நல்லா தெரியும் அங்கே போயிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். எங்களுக்கும் புரியுது அப்படின்ட்டு இருப்பானுங்க. அனிஷிரா என் வாழ்க்கை முன்ன மாதிரிலாம் இல்லை, இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு இவங்க அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸ்க்ரால் கச்சிச்சுன்ட்டு 2மே எவன் ஸ்க்ரால் தான். என்னடா பண்ணுறது இதை வச்சுக்கிட்டு இவங்ககிட்ட நான் இது எப்படா சொல்லி புரிய வைக்கிதுன்ட்டு நெஜி வச்சுட்டு இருப்பான். பட் காரா ஒரு பிரச்சனை, டோஜிகுன் அப்படின்னு ஒரு 3 பேர் வந்திருக்காங்கல்ல. இந்த ஃபூவை தவிர மற்ற 2 பேரும் ஆல்ரெடி ஜுனின்ஸ் தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க மேலே எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க காரா. சரி ஓகே சார்ன்ட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. லார்ட் காரா எல்லாத்தையும் அவர் தலைமையில் ஏற்றிக்கிறாரு. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்காரு? காரா அவனுடைய கண்ணை தனியாக வெளியே அனுப்பிச்சி விட்ருவான் ஃப்ளூ இருக்கிற டீமை செக் பண்ணுறதுக்காக. காராவுடைய கண்ணை கரெக்டாக ஃப்ளூ கண்டுபிடி குச்சி விட்டு நோண்டின்னு இருப்பா. என்ன இது டிஃப்ரெண்டாக இருக்குன்ட்டு குச்சி விட்டு நோண்டிட்டு இருப்பான். காரா பார்த்து மிரண்டுறான், எப்படா இவ கண்டுபிடிச்சா அப்படின்ட்டு. பூ பைத்தி காய்ச்சி வாடி எதனா பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம்மேட்லாம் வந்து கத்திக்கிட்டு இருப்பானுங்க. உடனே காரா அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து பார்க்குறான். எதிர்க்க எல்லாத்தையும் படிச்சுட்டு எனக்கு என்னமோ இவன் மேலே டவுட்டாக இருக்குது ஒரு வேலை அப்படின்ட்டு இவன் ஜிஞ்சிருக்கான்னு அவனுக்கு ஒரு டவுட் வருது. அதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ இருக்கப்பட்டாங்க. பாய் ஹால்.